Taste the Daily. வால்பாறை அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் அமுல் கந்தசாமி உடல்நலக் குறைவால் காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக கோவையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கலக எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளரும் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினருமான டி.கே. அமுல் கந்தசாமி உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமுற்றேன். அமுல் கந்தசாமியை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் இந்த துயரத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியையும் தைரியத்தையும் அளிக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. புரட்சித் தலைவி அம்மா தலைமையிலான ஆட்சியின் போதே கீழடி ஆராய்ச்சி குறித்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி பேட்டி. கீழடி அகழாய்விற்கு அதிமுக ஆட்சிதான் காரணம் என்றும் திட்டவட்டம். அம்மா இருக்கின்ற பொழுது என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு கீழடி அகழ்வாய்வு ஆராய்ச்சியில் எப்படியெல்லாம் ஈடுபடுத்தப்பட்டது என்ற விளக்கத்தை தெரிவிக்கப்பட்டு பத்திரிகையிலும் செய்தி வந்துவிட்டது, ஊடகத்திலும் செய்தி வந்தது. தமிழக அமைச்சர்கள் ஆபாசமாக பேசுவது குறித்து ஏற்கனவே அறிக்கை வாயிலாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி மீது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் திமுகவினருக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி பேட்டி. நாங்கள் ஏற்கனவே இது குறித்து கண்டன அறிக்கை வெளியிட்டுட்டேன், பத்திரிகையில் வந்துட்டு ஊடகத்திலையும் வந்துட்டு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களிடத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. மக்களோட ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் மறைப்பதற்காக, மடைமாற்றம் செய்வதற்காக இப்படி கேலி சித்திரங்களை வெளியிடுவது, அவதூறு செய்திகளை வெளியிடுவது வாடிக்கையாக கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்குவார்கள். கோவையில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி மாணவர்களுடன் இணைந்து யோகாவில் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களும் யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலை மிரட்டல் விடுத்தவருக்கு வலைவீச்சு. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை துரிதமாக கண்டறிந்து கடுமையான தண்டனை வழங்கியிருந்தால் இது போன்ற அவலங்கள் தொடருமா முதல்வரே என்று பொதுமக்கள் கேள்வி. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே 17 வயது சிறுவனை வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்த பெண் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுவர் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா என்ன செய்கிறார் என பெற்றோர் கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே பேருந்திற்காக காத்திருந்த பெண்ணை காரில் கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என பாலியல் குற்றவாளிகள் நினைப்பதால் இது போன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 4 வயது பெண் குழந்தையிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 59 வயது நபர் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தைகள் முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாகும் நிலையில் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசு. கரூர் மாவட்டம் தென்னிலை அருகே 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தில் சிக்கினார். அப்பா ஸ்டாலினின் ஆட்சியில் பள்ளி சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை தினம்தோறும் பாலியல் வன்கொடுமையில் சிக்கி வருவதால் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் அச்சம்.
சென்னை மடிப்பாக்கத்தில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் அத்துமீறியதுடன் ஆபாசமாகவும் பேசிய ஆன்லைன் டெலிவரி நபர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீதான பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. பாலியல் வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண்கள் குழந்தைகளின் அடையாளங்களை எந்த வடிவிலும் வெளிப்படுத்தக்கூடாது. பாலியல் வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அதிரடி உத்தரவு. ஒடிசாவிலிருந்து சென்னை எழும்பூருக்கு ரயில் மூலம் கடத்தி வரப்பட்ட 9.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 19 கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் சிக்கினார். சென்னை உட்பட பல்வேறு நகரங்களில் கஞ்சா விற்பனை படு ஜோராக நடைபெற்று வரும் நிலையில் போதைப் பொருட்களை ஒழிக்க எப்போது நடவடிக்கை எடுப்பீர்கள் முதல்வரே என மக்கள் கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த கஞ்சா மற்றும் மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்களுடன் 3 பேர் சிக்கினர். போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம் என வெற்று விளம்பரம் செய்வதை நிறுத்திவிட்டு ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்ளுங்கள் முதல்வரே என்று மக்கள் அறிவுறுத்தல். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கான்கிரீட் கட்டடங்கள் அதிகமாக முளைத்து வரும் நிலையில் மரங்கள் நடுவதற்கு இடம் இல்லாததால் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் 1 லட்சம் மரம் நடும் திட்டம் தோல்வியடைந்து விட்டதாக குற்றச்சாட்டு. 2002இல் 34.2% பசுமை போர்வையாக காட்சியளித்த சென்னை திராவிட மாடல் ஆட்சியின் அலட்சியத்தால் 2023இல் 20.5% குறைந்து விட்டதாக இயற்கை ஆர்வலர்கள் வேதனை. இந்தியாவில் 1600 கோடி சமூக ஊடக கணக்குகளின் பாஸ்வேர்டுகள் இணைய குற்றவாளிகளால் திருடப்பட்டுள்ளதாக ஃபோர்ப்ஸ் அதிர்ச்சி தகவல். இணைய மோசடி, அடையாள திருட்டு போன்ற அபாயங்கள் உள்ளதால் கணக்குகளின் பாதுகாப்பை இப்போதே சரிபார்ப்பதுடன் பாஸ்வேர்டுகளை மாற்றவும் அறிவுரை. கிருஷ்ணகிரி அருகே 6 சிறுமிகளின் ஆதார் அட்டைகளில் பிறந்த தேதிகளை திருத்தி இளம் வயது திருமணங்களை மறைத்து மனமுடித்து வைத்த கொடூரச் செயல் அரங்கேறியுள்ள அவலம். ஆதார் தரவுகளை சரிபார்க்க வேண்டிய அதிகாரிகளின் அலட்சியமும் அக்கறையின்மையுமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள காவல் கண்காணிப்பாளர் அலுவலக குடிநீர் தொட்டியில் இறந்து கிடந்த பல்லி. பொதுமக்கள், காவலர்கள் தினம்தோறும் வந்து செல்லும் அலுவலகத்திலேயே இந்த நிலை என்றால் குடிநீரை கூட முறையாக கொடுக்க முடியாதா முதல்வரே என்று மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே போலி மருத்துவராக செயல்பட்டு மருந்தகத்தில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பில் ஈடுபட்ட மருந்தகத்தின் உரிமையாளர் உட்பட 4 பேர் சிக்கினர். போலி மருத்துவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் விளம்பரமாடல் மாசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. தமிழக கேரள மாநில எல்லையில் உள்ள மூணாறு அருகே அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தெருநாய்கள் கடித்ததில் 6 மாணவ மாணவிகள் காயமடைந்ததால் பெற்றோர் அதிர்ச்சி. தெருநாய்களை கட்டுப்படுத்த 2 மாநில அரசுகளும் உள்ளாட்சி அமைப்புகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பொதுமக்கள் வலியுறுத்தல். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் இனாம் மணியாச்சி ஆகிய 2 பகுதிகளில் வீட்டின் பூட்டை உடைத்து 44 சவரன் தங்க நகை 1 லட்சம் ரொக்கம் கொள்ளை போனதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலினின் ஏவல் துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளையர்கள் சர்வ சாதாரணமாக சுற்றித் திரிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 73,880 ரூபாய்க்கு விற்பனை. கிராமிற்கு 25 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 9,235 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் நகை பிரியர்கள் கவலை.
திருத்தணியில் தனியார் பேருந்து குறுக்கே இருசக்கர வாகனத்தை நிறுத்தி கஞ்சா போதை ஆசாமிகள் அராஜகம். விடியா ஸ்டாலின் ஆட்சியின் ஏவல் துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிப்பு என மக்கள் விமர்சனம். ஐநூறு கிலோ வரையிலான சிறிய ரக செயற்கைக்கோள்களை 500 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் குறைந்த செலவில் விரைவாக ஏவும் திட்ட ஏலத்தை கைப்பற்றியது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம். அதானி டிஃபென்ஸ் மற்றும் பாரத் டைனமிக்ஸ் நிறுவனங்களை பின்னுக்கு தள்ளிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இஸ்ரோ நிர்ணயித்த நிபந்தனைகளை ஏற்று முதல் முறையாக தடம் பதித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெய் விலை கடந்த ஒரு வாரத்தில் 10% உயர்வு. ஃப்ரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய்க்கு 10% அதிகமாக உயர்ந்து $77 எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் 2 லட்சம் கோடி ரூபாய் கடனில் சிக்கி தவிக்கும் நிலையில் வட்டி தொகையாக ஆண்டுதோறும் 16,000 கோடி ரூபாய் செலுத்தும் அவலம். சிக்கன நடவடிக்கை மேற்கொண்டு கடன் தொகையை குறைக்க திராணியற்ற விடியா திமுக அரசு அதிக வட்டி கடன் சுமையை குறைக்க மேலும் 5,000 கோடி ரூபாய் கடனை குறைந்த வட்டிக்கு வாங்க முயலும் நடவடிக்கைக்கு வலுக்கும் எதிர்ப்பு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு AX4 மிஷன் பைலட் குரூப் கேப்டன் சுபான்ஷி சுக்லா மற்றும் ரிசர்வ் குழு உறுப்பினர் குரூப் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் ஆகியோரை திரும்ப பெற முடிவு. AX4 மிஷன் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டதே இந்த முடிவிற்கு காரணமாக இருக்கலாம் என தகவல். கவுஹாத்தியில் இருந்து சென்னைக்கு 168 பயணிகளுடன் இயக்கப்பட்ட இண்டிகோ விமானத்தில் எரிபொருள் அளவு மிகவும் குறைந்து இருந்ததாக விமான போக்குவரத்து ஆணையத்தின் அறிவிப்பால் அதிர்ச்சி. ஏர் இந்தியா விமானம் விபத்திற்குள்ளான நிலையிலும் தனியார் விமான நிறுவனங்கள் பாடம் கற்றுக்கொள்ளாமல் பயணிகளின் உயிரோடு விளையாடி வருவதாக குற்றச்சாட்டு. போயிங் 787 விமான கதவு சத்தத்தை குறைக்க டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்தப்பட்டதை கண்டு பயணிகள் அச்சம். அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்பாட்டில் உள்ள நிலையில் பாதுகாப்பு குறைபாடுகளில் அரைகுறையாக பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதாக தனியார் விமான நிறுவனங்கள் மீது பயணிகள் குற்றச்சாட்டு. ஏர் இந்தியா விமான சேவையில் தொழில்நுட்ப கோளாறு, பாதுகாப்பு ஏற்பாடுகளில் அலட்சியம் காட்டிய 3 அலுவலர்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மண்டல துணைத் தலைவர், பொது மேலாளர், திட்ட அலுவலர் ஆகிய 3 அலுவலர்களுக்கு பாதுகாப்பு குறைபாடுகளில் நேரடி தொடர்புள்ளதாக இந்திய விமான போக்குவரத்து துறை ஆணையம் குற்றச்சாட்டு. இந்த ஆண்டின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படங்களில் ஒன்றாக தனுஷ், நாகார்ஜுனா மற்றும் ராஷ்மிகா மந்தனா நடித்த குபேரா திரைப்படம். உலகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் வெளியான இப்படம் நல்ல விமர்சனங்களை பெற்று முதல் நாளில் 13 கோடி வசூலித்துள்ளதாக தகவல். நடிகை சோனியா அகர்வால் நடிக்கும் த்ரில்லர் படமான கிஃப்ட் படத்தின் டீசர் வெளியீடு. சோனியா அகர்வால் பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்கும் ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிப்பதாக தகவல்.